தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் மார்ச் மாத பலன்கள். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சனி பகவானுடைய 10ஆம் இடத்து பெயர்ச்சி வரப்போகும் மாதம். எதை தொட்டாலும் வெற்றி, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி. எல்லா இடமும் பிரிட்ஜா சுத்திட்டு இருக்கு. ஸோ எதற்கு செல்லவருக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிற உச்சம் பெறும் பொழுதே பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு வாங்குறீங்க. இப்போ வாங்குறீங்க, இந்த மாதம் நீங்கள் வாங்குவீங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனா மட்டும் லைட்டாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க. அப்பாவுக்கு ஹிருதய வலி வர வாய்ப்புகள் அதிகம். மிதுன ராசிக்காரர்கள், ராகு தனித்து விடப்பட்டிருக்கிறார். ராகு அப்பாவுக்கு ஜென்ம எதிரி. சூரியன் 3 கூடியன் உங்களுக்கு கெட்டவன், சனியோட சேருகிறான். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் மார்ச் மாத பலன்கள். ரொம்ப நாளாக வெயிட்டிங். வாங்கஜி இந்த மார்ச் மாதத்துக்காக தான் காத்திருந்தேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாரா பலன்கள்லாம் பிச்சுட்டு ஓடிடுச்சு. நிறைய பேர் நிறைய பயன் அடைஞ்சதா அறிந்தேன், மகிழ்ந்தேன். உண்மையில் என்னென்னா, இந்த மாதம் என்ன மாதம் தெரியுமா? மாஸ் கொல்ல மாஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பக்கா மாஸ். இது ஏன் தெரியுமா? நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சனி பகவானுடைய 10ஆம் இடத்து பெயர்ச்சி வரப்போகும் மாதம். எப்போ? மார்ச் 6க்காக வெயிட் பண்ணுங்கள். ஃபுட்பால் பார்த்துருக்கியா? இனிமே பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி 10ஆம் இடத்துல சனி பகவான் வராருங்க. வந்தால் இப்போ என்ன ஆகும் நான் சொல்கிறேன், ஒன்று சொல்கிறேன். ஸோ அப்போது இந்த மாதத்தில் என்னென்னலாம் நம்ம தொகுத்து வழங்குகிறோம், ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ தூரம் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன், பண்ணக்கூடாதுங்கிறத சொல்கிறேன், அப்புறமா என்னென்ன தேதி இது மாதிரிலாம் விளக்கமாக சொல்கிறேன். அதிர்ஷ்டம் இல்லாத நாள், அதிர்ஷ்டம் இருக்கிற நாள், என்ன கடவுளை கும்பிடலாம் எல்லாம் சொல்கிறேன். முதல் விஷயமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதிர்ஷ்டத்துக்கு மேலே என்ன வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ புதுசாக பணம் எடுக்க போகிறேன், பண்ணலாம். சார் ஷேர் மார்க்கெட் ஆரம்பிக்க போகிறேன், கமான் பண்ணலாம். காரணம், உங்களுக்கு 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். எதில்? சுக்கிர பகவான் மீனத்தில் உச்சம் பெறுகிறார். மார்ச் 3 வேற லெவல். மார்ச் 3 சுக்கிர பகவான் உச்சம் பெற்றா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? சுக்கிர பகவான் உச்சம் பெற்றால் யோகாதிபதி உச்சம் என்பதால், உங்களுடைய யோகாதிபதிங்க அவர், யோகாதிபதி உச்சம் என்பதால் யோகம் பிச்சுக்கிட்டு வரப்போகுது. எதை தொட்டாலும் வெற்றி, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி. சுக்கிரமூர்த்தி உச்சம் பெறுகிறார். அடுத்ததாக கல்யாணம், காதல். சுக்கிரனே உச்சம்னா என்ன ஆகும்? லவ் தான். ஒரே காதல் வந்துச்சோ, காதல் வரப்போகிறது. அப்போது என்ன சொல்கிறது, நிறைய பேர் காதலுக்காக 12 கோடி நான் வந்தான். தீய பழக்கங்கள்லாம் வெட்டுற போகிறீங்க, இனிமேல் திரிஞ்சிட போகிறீங்க, புது ரிகபலேஷன் மாதிரி புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. கண்ணின் கடைவெளி காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஊர்கெடுக்காம். எவ்வளோ சூப்பராக அழகழகாக எழுதி வச்சிருக்காம பாருங்க நம்ம ஆளுங்க. அது மாதிரி வாழ்க்கையே மாறப்போகுது உங்கள் வாழ்க்கையில். அப்போ 10ஆம் இடத்துல சனி பகவான் அங்கே என்றைக்கு வர்றார்? 6ஆம் தேதி வருகிறார். வந்த உடனே என்ன ஆகும், என்ன செய்யலாம்? நான் ஃபஸ்ட்டு ஒன்றுனா சொல்லிட்டு இருந்தேன். பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் நல்ல சிறப்புடன் செய்யலாம். அப்போ நம்ம இதெல்லாம் அரசியல்லாம் ஈடுபடலாமா குருஜி? அதெல்லாம் கீழே நம்பர் கேட்டு பர்சனலாக பேசுங்க, சொல்லிடுறேன். கண்டிப்பாக நீங்கள் ஈடுபடலாம். காரணம் என்ன அப்படின்னா, ஐபிசியுடைய கீழே போயிட்டு இந்த ஐபிசி நம்பருக்கு ஃபோன் பண்ணி அரசியலுக்கு செல்பவர்கள் அதிரடி அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள். எல்லாம் ஆளே வருதா? ஐபிசியில் அதிரடி அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள். அதனால் நீங்கள் உடனடியாக ஃபோன் பண்ணணும். 10ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது பெரும் புகழ், மக்களை சந்திப்பீங்க, இது பிராண்ட் ஆகுறீங்க. இதில் ராசியிலே ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நாளாக ஒருத்தர் இருக்கார். ஆமாம் சார், இங்கே தான் சார் திண்ணலப்படுத்தி தூங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ராசியில் இந்த குரு பகவான் ஒருத்தர் வந்தார் சார். வந்தவர் ஐபிசியில் நான் தான் சொன்னேன், குரு பயிற்சி பலன் வருகிறது நண்பர்களே, 5, 7, 9 பார்க்கிறார். உங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, உங்கள் வாழ்க்கையெல்லாம் மாறப்போகுது. நடக்கலையே, நியாயமாக சொல்லுங்கள் குருஜி. குருஜின்னு என்ன கேட்காதீங்க, குருஜி அப்படின்னு அவரை கேளுங்க. இவர் தான் வக்கரமாயிட்டார். இப்போ தான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார். 15ஆம் தேதி வக்கர, 12ஆம் தேதிக்கு அப்புறம் வக்கர நிவர்த்தி அடைகிறார். நிவர்த்தி அடைஞ்சோன்னா குருவோட ஃபஸ்ட்டு வேலை என்னடா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் பஸ் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தோணும். ஒரு டிரைவர் தூங்கிட்ட மாதிரி தான் இந்த கதை. பேசஞ்சர் நம்மலாம் பா வண்டியே எடுப்பா, ரொம்ப நேரமாக வெயிட்டிங்ப்பா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறார் குரு பகவான். இனிமே வண்டி ஸ்ட்ரைட்டாக எங்கே போய் குத்தாலத்தில் போய் தான் நிற்க போகுது. நடுவில் எங்கேயுமே ஸ்டாப்பே கிடையாது. காரணம் என்னென்னா, குரு பகவான் வேலையை தொடங்கிட்டார். இத்தனை வருஷம் பண்ணாததை ஒரு வருஷம் இந்த 3 மாதத்தில் பண்ணுவார். ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதம் அடித்து ஆட போகிறார். காரணம் 5ஆம் இடத்தை பார்க்கிறார், யோகத்தை பார்க்கிறார்,
புத்திர பிராப்தியை பார்க்குறார். இதெல்லாம் பண்ணலாம். அப்போ ஐவிஎஃப் பண்ணலாமா? பண்ணலாம். ஏற்கனவே 5 கோடின்னு வேறு உச்சம், ஏற்கனவே புத்திரகாரகன் வேறு அதை பார்க்குறான். அப்போ ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை ட்வின்ஸ். அப்புறம் எதுக்கு ஐவிஎஃபே தேவையில்லை. அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு, டாக்டர் வெயிட் ஃபார் 1 month, அது மார்ச் மாதம் முடியட்டும், ராம்ஜி சார் ஏப்ரல் மாதத்தில் என்ன பலன்னு சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு அப்புறமா ஐவிஎஃப்க்கு வரேன், அதுக்குள்ளேயே எனக்கு ஓகே ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, குரு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அடுத்ததாக என்ன பண்ணோம், 5 கோடி வச்சு சொத்து சேரப்போகுது. நண்பர்களே, வாழ்க்கையில் இன்னும் நிறைய பேர் சொத்தே சேர்த்தாமல் சுற்றிட்டு இருக்காங்க. என்னங்க 45 வயசாகுதுங்கிறீங்க, இன்னும் நீங்கள் லேண்டு கூட வாங்கலையா? அதெல்லாம் எங்கள் குறிச்சி வாங்கிக்கிட்டு போய்கிட்டு அது ஒரு வேலை தானே. இப்படியே வாடகை வீட்டிலே ட்ராவல் பண்ணிவிட்டு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நான் உங்களை கிண்டல் பண்ணல, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையை திட்டமிடுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா வலசரவாக்கம் மாதிரி, சென்னை போரூர் மாதிரிலாம் பார்த்தா கனடா அமெரிக்கா மாதிரி இப்போ ஆகிட்டு வருது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா விசா கேட்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி இன்னும் இந்த வடபழனிலேருந்து நீங்கள் கோயம்பேடு போகிறது விசா வாங்கினீங்களா, இந்த மாதிரிலாம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஃபாரின் மாதிரி ஆகிட்டு வருது. இது பிரிட்ஜை வேறு கட்டி விட்டுறாங்க, ஒன்றும் அடையாளமும் தெரில. எல்லா ஊரும் இப்படி தான். இதுதான் இப்படின்னு போனால் நம்ம காஞ்சிபுரம் போனால் அதுக்கு மேலே 4 பிரிட்ஜ் கட்டி விட்டுருக்கான். எல்லா இடமும் பிரிட்ஜாக சுற்றிட்டு இருக்கு. ஸோ எதிர்க்க செல்லவருக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிற உச்சம் பெறும் பொழுதே பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு வாங்குறீங்க. இப்போ வாங்குறீங்க, இந்த மாதம் நீங்கள் வாங்குவீங்க. அடுத்ததாக நெக்ஸ்ட் என்ன, 6 கூடையவன் செவ்வாய் பகவான், அவர் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். ஒரே ஒரு பிரச்சனை நண்பர்களே, எது செய்யக்கூடாது, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனா மட்டும் லைட்டாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க. செய்யக்கூடாது, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனா லைட்டாக எடுத்துக்காதீங்க, சீரியஸாக எடுத்துக்கோங்க. காரணம், அப்பாவுக்கு ஹிருதய வலி வர வாய்ப்புகள் அதிகம். மிதுன ராசிக்காரர்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனா டேக் கேர். அதை விட நமக்கு பெரிய வேலை எதுவும் கிடையாது. நான் அடிக்கடி என் பதிவுகளில் சொல்லுவேன், நான் கலிஃபோர்னியாவில் வேலை செய்கிறேன், கஜகஸ்தானில் வேலை செய்கிறேன், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதை விட வேலையை கீழ்ச்சி போட்டு வந்தாலும் சரி, அதுதான் முக்கியம். அதை விட வேறு முக்கியம் எதுவும் இல்லை. இறைவன் உங்களை பார்த்துட்டே இருக்கான். அப்பாவை நீங்கள் டேக் கேர் பண்ணுங்கள், உங்களை என்ன பண்ணணும்னு காடுக்கு தெரியும். ஸோ 9ஆம் இடத்துல ராகு தனித்து விடப்பட்டிருக்கிறார். ராகு அப்பாவுக்கு ஜென்ம எதிரி. சூரியன் 3 கூடியன் உங்களுக்கு கெட்டவன், சனியோடு சேருகிறான். இது அப்பாவுக்கு ஆபத்து. அப்பா தொழிலை செய்வாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாயக்கடை மாதிரி வச்சுருப்பாங்க. அப்பா காலத்துக்கு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன், அப்பாவோட சேர்ந்து அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறேன், அப்பாவோட ஷேர்ஸை நான் ஹேண்டில் பண்ணுறேன், அப்பா பிஸ்னஸை நான் தான் ஒரு முகமாக எடுத்து செய்கிறேன், சிஇஓவாக இருக்கேன், அப்பா ஃபவுண்டரு. நீங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நடுவில் நேர்மை பிரச்சனை வரும். உங்கள் அப்பாவே உங்களை சந்தேகப்படுவார். என்னடா தம்பி, எனக்கு தெரியாமல் ஏதாவது காசு வாங்குறியான்னு கேட்பார். அப்படியே கேட்பார். இதனால் சண்டை வரும், அப்பா விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை. இதெல்லாம் வாரிசு படம்ஸ் அதெல்லாம் போதுக்கோங்க. மீதி வாரிசு விஜய் நீங்கள் தான், வேறு யாரும் கிடையாது. ஸோ அப்போது நீங்கள் என்ன செய்யணும், அவர் கூட அப்பா உடம்பு சரியில்லை என்ன பண்ணார், சபதத்தெல்லாம் விட்டுட்டு கடைசியாக வந்து சேர்ந்தாரா இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அப்பா உடம்பு சரியில்லைன்னா சபதத்தெல்லாம் விட்டுட்டு போய் சேர்ந்துக்கணும். என் வாழ்க்கையில் எனக்கு நீங்கள் தானேப்பா ஹீரோ அப்படி சொல்லிடணும். அப்போது இதுதான் உங்களுக்கான பிரீதி. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு தான் ஜோதிடம் என்னும் ஒரு பெருங்கலையை ஒரு ஃபுட்பால் விளையாட்டு மாதிரி ஜாலியாக விளையாண்டு ஜாலியாக சொல்லிகிட்டு இருக்கேன். அதை அழகாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வேறு என்னெல்லாம் பண்ணலாம், வேறு என்ன அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் என்ன? அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் சூரியன். ஏன்னா அப்பாவுக்கு தானே உடம்பு சரியில்லை. அப்போ சூரியன் என்ன பண்ணலாம், டெய்லி காலைல சூரியனை வரும். காசினி இருளை நிற்க கதிரொலி ஆகி எங்கும் பூசணி உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகாயினை ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி. வரல சார், ரொம்ப பெருசாக இருக்குது, விட்டுருங்க. ஓம் சூரிய தேவாய நமஹா, அப்படி சிம்பிளாக சொல்லுங்கள். ரைட். அடுத்து மெட்ராஸில் ரெட் ஹில்ஸ் பக்கம் போனீங்கன்னா ஞாயிறு கோயில்னு ஒரு கோயில் இருக்கும், அங்கே சென்று வழிபடலாம். சூரியனார் கோயில் சென்று வழிபடலாம். சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கணும். எதை தொட்டாலும் 1ஆம் நம்பரில் ஆரம்பிக்கணும். கிழக்கு திசையில் நீங்கள் ஆரம்பிக்கணும். எந்த தொழிலாக எந்த வேலையாக இருந்தாலும். ராசியான தேதிகள், இந்த தேதியில் நீங்கள் தொடங்குனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த தேதியில் நீங்கள் எதை செஞ்சாலும் வெற்றி. அப்படின்னா என்ன தேதியை சொல்லலாம்னா 12, 13, 1 எழுதிக்கோங்க. 12, 13, 1, 27, 28, 29. 12, 17, 1, 27, 28, 29. எதுக்கு இத்தனை நம்பர் சொல்கிறீங்க? அப்பாக்காக. காரணம், அவரை நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கணும், அவருக்காகவும் சேர்த்து சொல்லியிருக்கேன். அப்போ எந்த நாள் உங்களுக்கு துன்பம் தருகின்ற நாள், பிரச்சனை வரக்கூடிய நாள், அல்லது உங்களை டென்ஷன் பண்ணுற நாள் என்ன அப்படின்னா 14, 15, 16. 14, 15 நல்ல வேலை. பிப்ரவரி 14 இருந்தால் வருத்தப்பட்டிருப்பீங்க. நல்ல வேலை மார்ச் 14. ஸோ மார்ச் 14, 15, 16 டென்ஷன்ஸ் டே. ஸோ அன்றைக்கி நாள் அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. நலம் தரும் கலர் சில்வர், நலம் தரும் திசை வடக்கு, நலம் தரும் உங்களுடைய திக்கு தெய்வம் இந்த லக்ஷ்மியும் சேர்த்து வழிபடுவது சிறப்பு. வைரம் முடிஞ்சால் வைரம் போடுங்க, இதெல்லாம் பண்ணுங்கள். இந்த மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அப்பாவோட உடல்நிலையை வேண்டிக்கிட்டு திரியம்பகம் மிஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உருவாருகம் இவ பந்தனான் மிருத்யோர் மோக்ஷிய மாமிருதாத்
மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லுங்கள். காலபைரவருடைய பாருங்கள். சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் போயிட்டு 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரும். சிவராத்திரி அன்னைக்கு போயிட்டு சிவனவை சென்று வழிபட்டு வாருங்கள். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும். என்னோட மாதப்படம்லாம் சொல்லிட்டீங்க குருஜி, என்னோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும், என்னுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா கீழே போயிட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஃபேமிலி ஜாதகமாக பார்த்துக்கோங்க. ibc.com என்னும் சேனலுடைய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த சேனலோட அப்டேட்ஸ்லாம் வரும். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.